Hi students, I am Dilip Babu, Samacher Max class 10th, exercise 2.1, question number 8. If D is the highest common factor of 32 and 60, find X and Y satisfy D equal to 32X plus 60Y. So, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸனோட வேல்யூ ஒய்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கொஷினை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 32க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிக்கலாம். யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா தான் A ஈக்குவல் டு PQ ப்ளஸ் R. இப்போது நம்ம 60ன்றதை ஏவோட வேல்யூ போடுவோம். A ஓட வேல்யூ போட்டாச்சு. செகண்டு பியோட வேல்யூ 32, Qவோட வேல்யூ தெரியாது, சம் நம்பர் ப்ளஸ் ஆரோட வேல்யூன்னு தெரியாது. ஸோ அப்போ அதனோட வேல்யூ இங்கே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 60யை 32ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். 60 டிவைட் 32. ஸோ 1 டைம்ஸ் டிவைட் ஆகும் 32. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 28. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கோஷியன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 டைம்ஸ் கிடச்சிருக்கு. அதனுடைய ரிமைண்டர் பார்த்திங்க அப்படின்னா 28. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த 32 இருக்கு இல்லைங்களா, இந்த 32வை இங்கே போடுவோம். ஸோ அப்போ அந்த 32 ஈக்குவல் டு 28 ரிமைண்டர், அந்த 28 இங்கே போட்டுக்கிறோம். ரைட், இப்போது 32வை 28ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ 32 டிவைட் 28. 1 டைம்ஸ் டிவைட் ஆகும் 28. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4. இப்போ இங்கே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கோஷியன்ட்டு 1 கிடச்சிருக்கு ப்ளஸ் ரிமைண்டர் 4 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். கோஷியன்ட் வேல்யூ 1 இல்லையா, அந்த 1, ரிமைண்டர் 4. இப்போ நம்ம அகெயின் நம்ம இதை டிவிசிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ 28 ஈக்குவல் டு 4. இப்போ 28ஐ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது 28 டிவைட் 4, 7 டைம்ஸ் 28, ரிமைண்டர் 0 கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூ எங்களை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோஷியன்ட் வேல்யூ 7, அந்த 7 இங்கே போடுறோம், ரிமைண்டர் 0. ரைட், இப்போது இந்த கொஷனுக்கு 32க்கும் 16னுடைய HCF அப்படின் போது இது இருக்கு இல்லைங்களா, 4. இதுதான் அப்போது HCF ஆஃப் 32 அண்டு 60 இஸ் 4. இதனோட வேல்யூ 4. அப்போ இது வந்து டியோட வேல்யூ. அப்போ D ஈக்குவல் டு 4 நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா, அங்கே கொடுத்துருக்க ஒரு டேட்டா இருக்குது இல்லையா, அந்த டேட்டா எடுத்துக்கலாம். D ஈக்குவல் டு 32X ப்ளஸ் 60Y இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியோட வேல்யூ 4 தெரியும், அதனால் 4 போட்டுடுறோம். ஈக்குவல் டு, இப்போ இந்த கொஷனில் 32 இருக்குது இல்லைங்களா, இந்த 32 நமக்கு தேவை, 16 தேவை. அட் த சேம் டைம்ஸ் எக்ஸனோட வேல்யூ ஒய்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போது இங்கே இது ஒரு பாருங்கள் செகண்ட் ஸ்டெப். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த 4 மட்டும் RHS சைடில் அப்படியே வச்சுட்டா 28 × 1ன்றது மல்டிப்ளை இருக்குது. இந்த வேல்யூ பாசிட்டிவ் இல்லையா, இதை கன்வெர்ட்டிங் இன்ட்டு LHS ஆகிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே இதோ பாருங்கள், 4 ஈக்குவல் டு 28 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 32 மைனஸ் 28 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதுகிறோம், 32 மைனஸ் 28. இப்போ நமக்கு கொஷின் இல்லை பார்த்திங்கன்னா 32 வரலாம், பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 60 இருக்குது, ஆனால் இங்கே 28 வருது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு பார்த்திங்களா, இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 28 மட்டும் RHS சைடு வச்சுக்கிட்டு 32 கன்வெர்ட்டிங் இன்ட்டு LHS சைடு. ஸோ அப்போது 28 ஈக்குவல் டு 60 மைனஸ் 32. ஸோ அப்போ இந்த வேல்யூவை இந்த 28 பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 32 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 28 வேல்யூ 60 மைனஸ் 32. செகண்டு இந்த மைனஸை இன்சைடில் மல்டிப்ளை கொடுக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவல் டு 32 மைனஸ் 60, மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸு 32.
அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 32 அதை மட்டும் ஒரு குரூப் பண்ணுறேன், ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ 32 + 32 - 60. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் 32 இருக்குது, தென் இதுலேயும் 32 இருக்குது, அதை மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த 32 எடுத்தாச்சு காமனாக. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -60. இந்த -60ன்றதை 2 வார்டாக சேஞ்ச் பண்ணலாம். ப்ளஸ் 60 × -1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் ஒரு கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு 32. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ப்ளஸ் 60 × -1. இப்போ நம்ம கொஷினை இந்த பாருங்கள், 4 டி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. 32 இருக்கிற இடத்துல 32 இருக்குது. எக்ஸுக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 2. ஸோ அப்போது எக்ஸுக்கிற வேல்யூவில் 2 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தென் 60 இருக்குது. ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், -1. இந்த ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணுறோம். அப்போது y ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய்யோட வேல்யூ -1. ஸோ இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர்.